நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில பேட் மணி ஹேபிட்ஸ் நம்ம வந்து நிறைய பணம் தேவையில்லாம செலவு பண்ண வைக்குது. இந்த 11 பேட் மணி ஹேபிட்ஸுமே எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைஃபே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கான்ஷியஸ் பையராக இருப்போம். எது தேவை, நம்மளுக்கு என்ன நீட் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பொருள் வாங்கும்போது அது நம்மளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் டு சேவ். அதாவது இப்போ ஏதாவது ஒரு கடையில் ஆஃபர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக அது ஆடி தள்ளுபடி நிறைய ஆஃபர் போடுற சீசன். எல்லா விதமாகவுமே ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லை, அப்ளையன்சஸ்லேருந்து எல்லாத்துக்குமே போடுறாங்க. அந்த ஆஃபரில் நம்ம இதை வாங்கினா நம்மளுக்கு வந்து இது சேவ் ஆகிடும் அப்படின்னு நினச்சி சில பொருள் வாங்குவோம். நம்மளுக்கு அந்த பொருள் தேவை இருக்கோ இல்லையோ அதை பற்றி யோசிக்காம இந்த ஆஃபர் இந்த ஆஃபரில் இதை வாங்கும் போது நம்மளால இவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணேன் இதில் ஆஃபரில் வாங்கினனால அப்படின்னு நினைப்போம். பட் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளே வாங்கலைன்னா நம்ம ஒரு 20%ஓ 30%ஓ அந்த ஆஃபரை சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக 100% நம்ம மணியை நம்ம சேவ் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ எப்போவுமே நீட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஆஃபர் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம பொருள் வாங்கணும், ஆஃபருக்காக பொருள் வாங்காமல். அடுத்தது லைஃப் ஸ்டைல் க்ரீப். நம்மளோட சம்பளம் ஏற ஏற நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம போகிற ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற விதமாக இருக்கலாம், அது எல்லாமே ஏறிக்கிட்டே போய் நம்மளோட செலவுகளும் ஜாஸ்தியாகுது. எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்தலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முன்னாடி வாங்கினதை விட இப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனாலும் செலவுகள் வந்து அதே மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப் தான். இது வந்துட்டு ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் சென்னை, பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு சம்பளம் ஏறுதுன்னா நம்ம வந்து அப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சம்பளம் ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணாமல் இருக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது ஒரு டீலை வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிமார்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக நான் ஒரு ஆட் பார்த்துருந்தேன். டிமார்ட்டில் வந்துட்டு நிறைய இந்த சோப்பு அதுக்கெலாம் வந்துட்டு இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போட்டுருவாங்க இல்லையா. அந்த டைமில் நம்ம வந்து இதை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு வாங்குவோம். அந்த மாதிரி வாங்காமல் இருந்தால் நம்மளுக்கு பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாமல் நம்ம நிறைய வாங்கி வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கூட தெரியாது. ஆஃபர் இருக்குங்கிறதுக்காக வாங்கிட்டு வர்றது தான் இந்த கேஸுமே. ஸோ இதுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா, லிஸ்ட்டோட போகிறது. நம்ம ஷாப்பிங் போகிறதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத லிஸ்ட்டோட போடணும். சும்மா பார்க்கறதுக்காக போகாமல் லிஸ்ட்டோட போனோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய தவிர்க்க முடியும். ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்சிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது எல்லா விதமான பை நவ் பே லேட்டர் ஆப்ஷன்ஸ், கிரெடிட் கார்டாக இருக்கலாம், இஎம்ஐயாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இப்போ வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிக்கோங்கிற ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. எல்லா ஆன்லைன் ஆப்ஸில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். ஒரு 300 ரூபா பொருளுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் அட் 104 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பெரிய பொருள்லேருந்து குட்டியாக ஒரு 300 ருபீஸ்க்குள்ள பொருள் வரைக்கும் இருக்கனால அப்புறம் கட்டிக்கலாம்ல, அப்புறம் ஏன் இப்போவே நம்ம வந்து 300 ரூபாயும் செலவு பண்ணணும். இப்போ 100 ரூபா கட்டினா போதும். 100 ரூபாங்கும் போது நம்மளுக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியுது, அப்போ வாங்கிடுவோம். ஆனால் அடுத்து இன்னும் நம்ம 200 ரூபா கட்டணும். அது வந்து ஒருவேளை அதை நம்மளால கட்ட முடியலன்னா 100 ரூபாங்கும் போது சின்ன அமௌண்ட். இதே பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் ஒரு டிவி வாங்குறோம், அடுத்த மாதம் 5000 கட்டணும், நம்மளுக்கு எமர்ஜென்சி செலவு வேற வந்துருச்சு, கட்ட முடியல அப்படின்னா இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ கிரெடிட் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்தது நம்மளோட இன்வெஸ்டிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ வந்து நம்மளுக்கு சம்பளம் கம்மியாக தான் வருது, இந்த 20,000 சம்பளம் வருது, 20,000த்தில் நம்ம என்ன சேவ் பண்ண முடியும்? 20,000 வந்து நம்ம ஏன்னா மளிகை சாமான் செலவு ஏறிடுச்சு, பெட்ரோல் ஏறிடுச்சு, கேஸ் ஏறிடுச்சுன்னு இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்டிங் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருக்கோம். பட் ஒரு 100 ரூபா நம்ம சேவ் பண்ணாலும் அது வந்து ஒரு சேவிங்ஸ் தான். அது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு எமர்ஜென்சியில் வந்து கை கொடுக்கும். இது வந்து நான் பேங்க்ல வேலை பார்த்ததுல அதிகமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். கொஞ்சம் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நிறைய கடன் வாங்குறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதே டைம் வந்துட்டு நல்லா சேவ் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன். அவங்கள பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தோடனே முதல்ல சேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இது கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அடுத்தது நம்மளுக்கு நம்மளே நோ சொல்ல கற்றுக்கணும். நாட் சேயிங்
மற்றவங்களுக்கு நோ சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ கூட போட்டிருக்கேன். எதுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். பட் நமக்கு நம்ம நோ சொல்லணும் எப்போனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சுடிதார் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு சுடிதார் தான் தேவையாக இருக்கும். பட் அந்த இடத்துல நம்ம 2 வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த இடத்துல நமக்கு நம்ம நோ சொல்லியிருந்தோம்னா அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கலாம். வாங்கிட்டு போடாமல் இருக்கிற மாதிரி ஆகிற டைம்ஸ் இருக்குது. இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, நம்மளோட ஒரு கிச்சனுக்கு வாங்குற ஒரு ஐட்டமாக இருக்கலாம். வாங்கிட்டு யூஸ் பண்ணாமலே ரொம்ப நாள் வச்சுருப்போம். எனக்காவது அதை பார்க்கும்போது அது கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். அதை டீக்ளட்டரும் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணவும் மாட்டோம். அப்படியே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். குறிப்பாக பணம் சேவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது. எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகிறது, லஞ்சுக்கு போகிறது, டின்னருக்கு போகிறது, தேட்டருக்கு போகிறது, எல்லா விதமான வெக்கேஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக செலவாகும். எப்படி எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு. அதே மாதிரி ஒரு டைம் ஒரு வேளை சாப்பாடு ஹோட்டலில் வாங்கினோன்னா ஒரு 3 பேருக்கு 500 600 வருது. நான் வெஜிடேரியன்னா, வெஜிடேரியன்னாலும் 400 அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அது அந்த டைமில் அது 400 இருக்கலாம். பட் ஒரு மந்த் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நிறையா வரும். நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகுது நம்ம என்ஜாய் பண்ணவே கூடாதுன்னு கிடையாது. பட் பணம் ரொம்ப செலவு பண்ணாமல் கூட நம்மளால என்ஜாய் பண்ண முடியும், நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா பணம் சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஃபேண்டசி செல்ஃப் ஸ்பெண்டிங். அதாவது நம்ம மைண்டில் நம்ம இந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிற ஃபேண்டசி எல்லாருக்குமே இருக்கும். இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்த டைமில் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சாரீ கட்டிட்டு போகணும்னு நிறைய சாரீ வாங்கினேன். பட் நான் சீக்கிரம் கன்சீவ் ஆகிட்டனால ஒரு 4-5 மந்த்ஸ் தான் போனேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகல. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது சுடிதார் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சாரீஸில் பாதி கட்டவே இல்லை. ஸோ என்னால் ஏகப்பட்ட சாரீஸ் இருந்தது. எனக்கு பிடிச்சதை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இதை டீக்ளாட்டர் பண்ணுற மாதிரி கூட இருந்தது. டீக்ளாட்டரிங்லாம் நான் முன்னாடியே பண்ணிட்டேன். பட் அந்த டைமில் நான் இதை யோசிச்சிருந்தேன்னா, இந்த ஃபேண்டசி செல்ஃப் நம்ம எப்போவுமே புடவை கட்டிட்டு போவோம் அப்படிலாம் நான் யோசிக்காமல் இருந்திருந்தேன்னா நான் அந்த இடத்துல செலவு பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஃபேண்டசி செல்ஃபுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நம்ம சேவ் பண்ணுறோம், இன்வெஸ்டிங் பண்ணுறது முக்கியம். பட் அதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, எல்லா செலவும் பண்ணிடுவோம். வெளில போகிறோமா, எல்லா பணமும் செலவு பண்ணி மாதம் சம்பளம் வந்தோடனே எல்லா செலவுகளும் போகட்டும், அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் அமௌண்ட் மிஞ்சும். அந்த அமௌண்ட்டில் நம்மளோட வாண்ட் ஏதாவது இருக்கும், இது இந்த மாதம் இதை வாங்குவோம், அதெல்லாம் வாங்குவோம். அதுக்கப்புறம் ஏதாவது மிஞ்சும், அதில் நம்ம சேவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். பட் என்ன உண்மைனா, நம்ம எதுவுமே மிஞ்சாது. நம்மளோட நீட்ஸ்லாம் போய் நம்மளோட வாண்ட்ஸுக்கானதெல்லாம் நம்ம வாங்கி முடிச்சுட்டு மந்த் எண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு பணமே இருக்காது. அடுத்த சம்பளம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். பாதி மிடில் கிளாஸ் லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பணம் வந்தோடனே சேவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் உங்களோடது தான். அப்புறம் நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்தது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது இதை டிலே பண்ணணும். இந்த கிராட்டிஃபிகேஷன் அதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னா நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு சந்தோஷம் வருது. அதுதான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயத்துல இதை நம்ம தேவையில்லாதது அப்படிங்கிறது நம்ம உணரவே மாட்டோம். இந்த பொருள் அதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இந்த ஹால் பேக் வீடியோஸ்லாம் போடுவாங்க. அதை அன்பேக் பண்ணும் போது இந்த பொருள் என்ன இருக்குன்னே தெரில, நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னே மறந்துடுச்சு அப்படிம்பாங்க. நம்மளுக்கு தேவைன்னா நான் ஒரு பால் பாத்திரம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். அப்போ அந்த பாத்திரம் எப்போ வரப்போகுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு தேவை இருக்குது. அப்போது நான் என்ன ஆர்டர் பண்ணேங்கிறதே நான் மறந்துட்டேன்னா அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் அது முடிஞ்சிருச்சு. உடனே அந்த சந்தோஷம் முடிஞ்சிருச்சு. அதோட அவ்வளோதான். ஸோ எப்போவுமே இந்த டிலே பண்ணுங்கள் கிராட்டிஃபிகேஷனை. உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் நீங்கள் வாங்குவீங்க. பணம் நிறையா ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் தான். பட் அது மணினால நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு மணியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். மணியை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே சொல்யூஷன், நம்ம பணம் எப்படி செலவு பண்ணுறோங்கிறத ட்ராக் பண்ணுறது. நீங்கள் அதை நோட்டில் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்டில் பண்ணுவீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஆப்ஸ் இருக்குது, ஆப் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை பண்ணும் போது நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் மணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.